பெண்களின் அழகை எப்பொழுதும் மெருகேற்ற காரணமாயிருக்கும் அழகே அழகு நிகழ்ச்சியில் உங்கள் மகா. எத்தனையோ கவிஞர்கள் உருவாக காரணமாயிருந்த கார் மேகம், கார் கூந்தல் அப்படின்னு நம்ப முடிய எந்த ஷேப்ல இருந்தாலும் சரி, எந்த டெக்ஸ்சர், எந்த கைண்டா இருந்தாலும் சரி, அத ரொம்ப அழகா ஸ்டைலிஷா மாத்திக்க முடியும் அப்படிங்கறத முதல்ல நீங்க நம்பணுங்க. அப்பதான் பாருங்களேன், ஒரு மலை மேல இருந்து ஒரு சின்னதா ஒரு நீர் பெருக்கு ஆரம்பிக்குது. அந்த நீர் பெருக்கு எவ்வளவோ கல்லு முள்ளு வர வழியில அந்த பாறைகள் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப லாவலா தாண்டி வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்படி அது வர வழியில பாருங்களேன், எவ்வளவோ கற்களை சுத்தியும் கல்லுக்கு மேல அது தாண்டியும் அப்படியே வருது. பட் வரும்பொழுது ஐயோ, நம்ம இவ்வளோ சின்ன நீர் பெருக்கா இருக்கமே, எப்படி நாம பெரிய நீர் பெருக்கு எடுத்து எப்படி போய் நாம கடல்ல கலக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அது தான் இடத்துக்கே திரும்பி போயிடுதா பாருங்க? கண்டிப்பா போகாது. எப்படி இருந்தாலும் அதனுடைய ஒரு ஃபோக்கஸ், அதனுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த தடை, அதாவது படி கற்களை தடை கற்களா மாத்தி அது எப்படி நேரா எல்லா ஓடைகளோட சேர்ந்து நதிகளோட சேர்ந்து பெரிய நீர்பெருக்கு எடுத்து கடைசியில மலை மேல இருந்து அது அப்படியே இறங்கி கடல்ல கலக்குது பாத்தீங்களா? சோ இதுல தான் அதனுடைய உண்மையான சக்சஸ் தெரியுது பாருங்க. சோ அந்த இயற்கை அப்படின்னாலே எவ்வளவு அழகு பாருங்களேன். ஸோ நம்மளை அந்த நேச்சர், அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு நேரம் வேணாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தானே தோணும். ஸோ இதே மாதிரி தாங்க நீங்களும் ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்றீங்க அப்படின்னு வரல அப்படின்னு சொன்ன உடனே அப்செட் ஆகாம கண்டிப்பா கீப் ஆன் டூ பிராக்டிஸ் பண்ண 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 கண்டிப்பா கொஞ்சம் கூட சளைக்காம சலிப்போட சகிப்பு தன்மையோட நம்ம ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்டைல பண்ணிக்க முடியுங்க. சரி, அதே மாதிரி நம்ம கூந்தல் இது அப்படிங்கிற உணர்வோட நீங்க ஒரு ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அது நிச்சயமா உங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்குங்க. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிற பேச்ச கேட்க ஆரம்பிப்போமா? இந்த மாடல் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு யூத்ஃபுல் பார்ட்டிக்கு போறாங்க. ஆனா அவங்க பாருங்க ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு எத்னிக் ஸ்டைல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நம்ம இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நாட்டுல பாருங்க அந்த எரிக் மார்லே அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா அவங்க நாட்டுல இருக்கிற பெண்கள் ஒரு 10 பேரை வச்சு அவங்கள மேக்கப் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்தாராம். அப்புறம் பாருங்க அதுவே 1955ல அந்த பிபிசி அந்த புக்ல ஃபர்ஸ்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் அதை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து அதை நல்லா ஃப்ளரிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1970ல இருந்து 1980 வரைக்கும் பாருங்க ஈவன் அந்த ஃபங்க்ஷன்ல ஒவ்வொருத்தரையும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஒரு நல்ல ஒரு மிஸ் வேர்ல்டு காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்களாம். அப்ப 60 மில்லியன் ஆஃப் பீப்புள் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாங்க. ஆஃப்டர் தட் பாருங்க இந்த மிஸ் வேர்ல்டு அப்படிங்கறதெல்லாம் அந்த 80ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பியூட்டி, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் இதை மாத்திரம் தான் வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாங்க. பட் ஆஃப்டர் தட் 1981ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அழகு, அவங்களுடைய அந்த உடல் தாரம், அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்தே அவங்க காம்படிஷன்ல அதை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு வின்னருக்கு ரொம்ப கிரேசியா எல்லா மாடல்ஸும் அவங்க எவ்வளோ ப்ரௌடா உலகமே வியக்கிற அளவுக்கு அந்த மிஸ் வேர்ல்டு அந்த காம்படிஷன் நடத்தி அதுல எவ்வளோ பேர் வின்னரா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு ஜென்ரலா எப்படி அவங்க ஒரு ஐடியாவால எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு அது இன்னைக்கு உலக அளவுல எவ்வளவோ பேர் எடுத்திருக்கு இல்லையா?
எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் வருது பாருங்க. அப்போ வந்து நிறைய கேர்ள்ஸ்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லைக் ஜீன்ஸு அந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ராக்ஸு மிடி இந்த மாதிரிலாம் வேர் பண்ணிட்டு போகிறாங்க. பட் எவ்வளோதான் மாடல் ட்ரெஸ் அவங்க வேர் பண்ணிட்டு போனாலும் அவங்க அந்த டிப்பிக்கல் அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த ஸ்டைலோட அந்த காஸ்டியூம்ஸோட போகும்போது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்கள தாங்க எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மாடர்ன் ட்ரெஸ் எந்த விதமான ஸ்டைலுக்கோ ஏற்ற மாதிரி அவங்களுடைய காஸ்டியூம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் மல்டிபிள் டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வச்சுருக்கோங்க. ஸோ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு கணக்கே இல்லை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாடர்னாக இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டைல் யாருமே பண்ணியிருக்க முடியாத மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பாருங்களேன், ஒவ்வொரு ஹேரும் எடுத்து எப்படி அந்த ஹேரில் அப்படியே நம்ம அந்த ஹை பன் கொடுத்து அந்த ஹை பன்னோட இவங்களோட ஹேர் அப்படி டாப்பாக ஸ்லைட்டாக சைடில் கொண்டு வந்து அதை லிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு ஹேரை பண்ணுறோம். எவ்வளவுதான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் பாருங்க, அது ஒரு 50% ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் 50% பார்க்கும்பொழுது நம்ம வந்து வைக்கிற அந்த ஆக்சசரிஸ் தாங்க. ஸோ அதில் தான் அந்த ஸ்டைலோட ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பாருங்க. ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு பாருங்க, ஹேர் கேர் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு டைப் ஆஃப் ஹேர் அவங்க கோம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபன் தே சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் அந்த கோம்பிங் ஸ்டைல். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணவே கூடாதுங்க. அப்போ என்ன ஆகும்னா மாற்றும் பொழுது அவங்களோட ஹேர் டென்சிட்டி அந்த ஹேர் ஃபால் அங்கே அதிகமாக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹேரை பொறுத்த வரைக்கும் we have to handle and care அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நீங்கள் வந்து அதை அப்படியே கசகசன்னு அவங்களோட முடியெல்லாம் சில பேர் சீயக்கால்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை நல்லா ஹேர் ட்ரெஸ்ஸரோட சஜஷன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஐடியாவில் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்குங்க. பிகாஸ் ஹேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் அப்படின்னும் போது we have to take more care. ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து நம்ம கேர் எடுத்து பார்க்கணுங்க. நிறைய டைம் பாருங்களேன், நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரையர் நம்ம கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ஹீட் ட்ரையர் கொடுக்கக்கூடாது. கூல் ட்ரையர் நம்ம கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே ஃப்ரீ ஹேர் வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை டை பண்ணுறோமோ, அதை நம்ம ரப்பர் பேண்ட் போடுறோம், அதுலெல்லாம் ஹேர் ஃபால் நமக்கு அதிகமாக வரும். அண்ட் ஹேர் கேர் அந்த ஹேர் ஷாம்பு நம்ம வந்து ஆஃப்டர் த ஒரு ஹேர் எனீட்லி ஒன்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், டீப் கண்டிஷனர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட முடியை நம்ம சரியாக பராமரிச்சுக்கிட்டு நம்மளுடைய இது ஹேர், ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சி அதை வரி பண்ணியே அவங்க ரொம்ப அது இன்னும் வந்து அவங்களோட முடி அதிகமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் அழகாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா என்றைக்குமே நம்மளோட ஹேரை ரொம்ப நீட்டாக ரொம்ப திக்காக பவுன்ஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க. இப்போ பாருங்கள், இவங்களுடைய காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வித் அந்த கோல்டன் ஜுவல்லரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்டைலெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஈவன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
என்ன நேயர்களே, இந்த ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ண இருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் இருந்தாரு. அவரோட எம்ப்ளாயிய அவர் எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு, அவர் கடைக்கு வர எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டையும் கூப்பிட்டு, என்கிட்ட வேலை செய்யற அந்த பையன் உலக மகா முட்டாளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். பாருங்க, நீங்க வேணா நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அங்க அந்த பையனை கூப்பிட்டு இந்த முதலாளி என்ன 100 ரூபாய் நோட்டையும் ஒரு 50 ரூபாய் நோட்டையும் கொடுத்து இதுல எது வேணும் அப்படின்னு கேட்பாராம். உடனே அந்த பையன் 50 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவானா. பாத்தீங்களா, இவனை மாதிரி முட்டாள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இருந்தாராம். அதை பார்த்துட்டு அந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் அந்த பையன் கிட்ட போய் கேட்டாப்லையா, என்னப்பா உனக்கு 100 ரூபாய் பெருசா 50 ரூபாய் பெருசா, ஏன் நீ 50 ரூபாய் எடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னானா, என்னைக்கு நான் அந்த 100 ரூபாவை எடுக்கிறனோ அன்னைக்கு இந்த கேம் ஓவர் ஆயிடும் அப்படின்னு சொன்னானா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரு என் முதலாளியை பொறுத்த வரைக்கும் நான் முட்டாளாவே இருந்துகிட்டு போறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்மார்ட். பிகாஸ் நான் 100 ரூபாவை என்னைக்கு எடுக்கிறனோ அன்னையில இருந்து எனக்கு அந்த 50 ரூபாய் டெய்லி கிடைக்கவே கிடைக்காது இல்லையா அப்படின்னு அவன் சொல்றானா. எப்படி ஒரு கோழி முட்டையை முட்டை வேணுமா கோழி வேணுமான்னு கேட்கும்பொழுது டெய்லி முட்டை சாப்பிடுறது எப்படி இருக்கு, இதையே கோழியே வேணும்னு ஒரே நாள் அந்த கோழியை சாப்பிட்டுட்டா நமக்கு டெய்லி முட்டையே கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி தாங்க இந்த கதையில சொல்லி இருக்கிறாங்க. சோ நம்ம எந்த ஒரு தொழில் நடத்துற அந்த முதலாளி என்னைக்குமே ஒரு புத்திசாலி முதலாளியா தான் கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவுன் சுகர் எடுத்துக்கிட்டு அதுல ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு அதுல லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ்ல நல்லா ஸ்லைட்டா அப்படியே ரப் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணலாம். பாருங்களேன், இது இந்த மாதிரி நீங்க ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்க பண்ணிட்டு ஃபேஸை நல்லா சில் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கங்க. வீக்லி ட்வைஸ் இந்த டிப்ஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா அதை ப்ரிவென்ட் ஆகி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டர் கிடைக்கும் நமக்கு. வணக்கம். இந்த வாரம் நம்ம ஓவேரியன் சிஸ்ட் அதாவது சினமுட்டை பையில நீர்க்கட்டி என்ன சிம்டம்ஸ் காஸ் பண்ணும், அதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீர்க்கட்டின்றது ஓவரியில் சின்ன வாட்டர் பபிள் ஃபில் பண்ண ஒரு சின்ன சிஸ்ட் பேர் தான் நம்ம நீர்க்கட்டி அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த நீர்க்கட்டிங்லாம் பினைனாக இருக்கும், அதாவது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். எந்த டிசீஸ் ப்ராசஸோ எந்த டியூமர் அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்காது. யூஸ்வலாக மாதம் அந்த ஓவரி வேலை செய்யும் போது அந்த சின்ன சின்ன நீர்க்கட்டி உற்பத்தி ஆகும். பட் சில சிச்சுவேஷன்ஸில் நீர்க்கட்டி நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சில சமயம் இந்த நீர்க்கட்டினால நம்மளுக்கு சில பிரச்சனைங்க வரும். ஸோ எந்த நீர்க்கட்டியை நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணணும்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சில ப்ராப்ளம்ஸ், அதாவது அடிவயிறு வலி இல்லைன்னா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஹிஸ்ட்ரி, பேஷண்ட் டீட்டெயில்ஸ் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது பெயின் எப்படி இருக்கு, எங்கே ரேடியேட் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ப்ளஸ் மென்ஸ்ட்ரல் ஹிஸ்ட்ரி, பீரியட் ரெகுலராக இருக்கா, ஹெவி மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியும் நம்ம கேட்கணும். இப்போ எக்ஸாமினேஷன் பண்ணும்போது சில சமயம் பெரிய நீர்க்கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் பண்ணும் போதே இந்த நீர்க்கட்டி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு சில சமயம் நீர்க்கட்டி ஃபீல் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு நீர்க்கட்டி இருக்குன்னு டவுட் வந்தாலோ இல்லைன்னா நீர்க்கட்டி இருக்குன்னா அது என்ன டைப் ஆஃப் நீர்க்கட்டின்னு பார்க்கறதுக்கு நம்ம சில டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ முக்கியமான டெஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு ஒரு டெஸ்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டெஸ்ட்ல சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி உடம்புல இருக்க ஆர்கன்ஸோட இமேஜ் நம்மளுக்கு மானிட்டர்ல தெரிய வரும். ஸோ மானிட்டர்ல பார்க்குற இமேஜை வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் சிஸ்ட், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்.
ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்குற ஃபீச்சர்ஸ் வந்து சிஸ்டோட சைஸ், நீர்க்கட்டியோட சைஸ் என்ன, ஒரு முட்டைப்பையில் இருக்கா, 2 சைட்லையுமே இருக்கா, அண்ட் சிஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்ட் இருக்கு, அதாவது அந்த சிஸ்ட் வந்து கிளியர் தின் வால்டா இருக்கு, கிளியர் லிக்விட் இருக்குன்னா அது பேர் வந்து நம்ம சிம்பிள் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் அந்த சிஸ்டோட வால் ரொம்ப, நீர்க்கட்டியோட வால் ரொம்ப திக்கா இருக்கு, இல்லைன்னா அது உள்ள இருக்கிற சில கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது பார்க்கறதுக்கு, இல்லைன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சிஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஃபுல்லாக சாலிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்ட் வந்து நம்ம சாலிட் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். இது இல்லாமல் அந்த சிஸ்ட் வந்து மல்டி லாக்குலரா, அதாவது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கா, எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு அல்ட்ராசவுண்டில் தெரியும். ஸோ அந்த சிஸ்ட் மாத்திரம் இல்லை, அது உள்ள ஏதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா, அதாவது பேப்லரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கான்ற டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் சிஸ்டம் நம்ம பார்க்கும்போது இந்த சிஸ்ட் சப்போஸ் கேன்சர் மாதிரி இருந்ததுன்னா வேற எங்கேயாவது பரவி இருக்கான்ற டீட்டெயில்ஸ் கூட நம்ம செக் பண்ணலாம். ப்ளஸ் அந்த அப்டமனில் வயிற்றில் வந்து ஏதாவது தண்ணி கோத்துட்டு இருக்க மாதிரி, அதாவது அசைட்டிக் ஃப்ளூயிட் ஏதாவது இருக்கான்றது டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இத்தனை டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம இதை வச்சு என்ன டைப் ஆஃப் சிஸ்ட், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி ட்ரீட் பண்ணலான்றது ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலாம். சம்டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு பத்தலை, இல்லை வேறு இன்னும் கூட டீட்டெயில்ஸ் வேண்டியிருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது டயக்னோசிஸில் அப்படின்னா சில சமயம் எம்ஆர்ஐ ஸ்கேன், ரொம்ப ரேராக எம்ஆர்ஐ ஸ்கேனுன்ற டெஸ்ட் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட், அதாவது CA-125, HE4 அந்த மாதிரி சில பிளட் டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த சிஸ்ட் என்ன மாதிரி சிஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் அதுலேருந்து வருதுன்றது ஐடியா இருக்கும். இப்போது சப்போஸ் இந்த சிஸ்ட் வந்து கேன்சரஸ் சிஸ்டாக இருந்ததுன்னா இந்த பிளட் லெவல்ஸ், இந்த CA-125 அண்ட் HE4 லெவல்ஸ் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். பட் இந்த லெவல்ஸ்லாம் ஐசோலேட்டடாக நம்ம அந்த லெவல் மாத்திரம் ரேஸ்டாக இருக்குன்றதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சில நார்மல் சுச்சுவேஷன்ஸ், அதாவது ப்ரெக்னன்சி டைமில், இல்லைன்னா ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும் போது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற சுச்சுவேஷன் இருக்கும் போது கூட CA-125 லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு வேல்யூவும் தனியாக எடுக்காமல் மொத்தமாக பேஷண்டோட சிம்டம்ஸ் என்ன, அவங்க அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் என்ன, பிளட் லெவல் என்ன, எல்லாம் வச்சு பொதுவாக நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் ஃபார்முலேட் பண்ணணும். ரேராக வந்து சில ஹார்மோன் டெஸ்ட் கூட பண்ணுவோம், அதாவது LDH, AFP அண்ட் HCG, ஈஸ்ட்ரடையால், அந்த மாதிரி சில ஹார்மோன் டெஸ்ட் கூட பண்ணுவோம். இது ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப யங் ஏஜ் குரூப்பில், அதாவது பிலோ 10 இயர்ஸ் அந்த மாதிரி சிஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா 45-55 இயர்ஸுக்கு மேலே நீர்க்கட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சரி, சிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, சிஸ்ட் இருக்குது டிசைட் பண்ணியாச்சுன்னா யாருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதை பற்றி பேசுவோம். இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன சிஸ்ட் 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க பேஷண்ட்னா நம்ம வந்து வெறும் ஃபாலோ அப் மாத்திரம் போதும். அதாவது 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நம்ம திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முக்கால்வாசி டைம் இந்த சிஸ்ட் வந்து டிசப்பியர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த டைம் சிஸ்ட் கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகிடும், எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. பட் சில சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட்டுன்றது மோஸ்ட்லி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆப்ரேஷன்றது எப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, சப்போஸ் நம்ம ஆரம்பத்திலே சிஸ்ட்ன்றது டயக்னோஸ் பண்ணும் போதே அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது, அதாவது 8 to 10 சென்டிமீட்டர் சைஸுக்கு மேலே இருக்குது. ஃபாலோ அப் பண்ணும்போது, அதாவது 4 மாதம் 3 மாதம் கழிச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது சிஸ்ட் அதே சைஸில் இருக்குது, குறையில, டிசப்பியர் ஆகலை, ஆர் சைஸ் வந்து இருக்கிறது கூட பெருசாக ஆயிடுச்சு, சிஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அதை டீல் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா சிஸ்ட் நம்ம இனிஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டாக இருக்குது, இல்லைன்னா கேன்சர் சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லை சிஸ்ட்னால பேஷண்ட் நிறைய பெயின் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, லோவர் அப்டமன் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நம்ம டெஃபினட்டாக சிஸ்டை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இந்த சிஸ்ட் வந்து நம்ம ப்ரீ மெனபாஸ், யங் ஏஜ், இல்லைன்னா 45-55 இயர்ஸுக்கு மேலே நம்ம இந்த சிஸ்ட் பார்த்தோன்னா டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
இப்போ சர்ஜரின்றது லேப்ரோஸ்கோபி, அதாவது கீஹோல் சர்ஜரி மூலிமா பண்ணலாம், இல்லைன்னா லேப்ராட்டமி, அதாவது கட் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணலாம். அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்ஜரின்னு பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று, நம்ம அந்த சிஸ்டம் மாத்திரம் ரிமூவ் பண்ணிடலாம். எஸ்பெஷலி யங்கர் ஏஜ் குரூப்பில் வந்து வெறும் அந்த நீர்க்கட்டி மாத்திரம் ரிமூவ் பண்ணி அந்த ஓவரியை எதுவும் பண்ணாமல், அந்த ஓவரியை டேமேஜ் பண்ணாமல் வெறும் சிஸ்டம் மாத்திரம் ரிமூவ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட். பட் சப்போஸ் அந்த என்டையர் ஓவரியே சிஸ்டாக ஃபார்ம் ஆயிருந்தது, நார்மல் ஓவரி ஹெல்த்தி ஓவரியே இல்லைன்னா சம்டைம்ஸ் ஹோல் ஓவரியே ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஓல்டர் ஏஜ் குரூப், அதாவது 55 வயசுக்கு மேலே நம்ம சிஸ்ட்டுக்கு சர்ஜரி பண்ணும்போது சம்டைம்ஸ் 2 ஓவரி கூட ரிமூவ் பண்ணுறது ரெக்கமெண்டேஷன் தான். இன்னொரு சுச்சுவேஷன் சர்ஜரின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சப்போஸ் அந்த சிஸ்ட் வந்து டார்ஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டார்ஷன்றது அந்த நீர்க்கட்டி வெயிட்னால அது வந்து அதோட பிளட் வெசல்லே கொஞ்சம் போய் சுற்றிக்கும். சிஸ்டோட சைஸ் 4 to 5 சென்டிமீட்டர்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா எப்பவுமே இந்த டார்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டார்ஷன் ஆச்சுன்னா அந்த ஓவரிக்கே ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மி ஆகிடும் அண்ட் ஓவரியே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டார்ஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம சர்ஜரி, இமீடியட் சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சிஸ்ட் உள்ள ப்ளீடிங் ஆச்சு, இல்லை சிஸ்ட் ரப்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிவியர் பெயினோட வருவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட டெஃபினட்டாக சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு காமன் கொஸ்டின் வந்து நீர்க்கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ திரும்ப நீர்க்கட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நீர்க்கட்டி இந்த ஒவேரியன் சிஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நீர்க்கட்டி திரும்ப டெஃபினட்டாக வராது. பட் அதே முட்டைப்பையில் வேறு இடத்துல நீர்க்கட்டி வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இன்னொரு ஓவரியில் டெஃபினட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் the only situation, அதாவது அந்த ஓவரியே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுன்னா தான் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக வராது. பட் இந்த ரிமூவ் பண்ண சிஸ்ட் கண்டிப்பாக திருப்பி வராதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ திரும்ப நீர்க்கட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா சம்டைம்ஸ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு 21 day டேப்லெட்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது சில பேருக்கு திரும்ப மாதம் நீர்க்கட்டி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு 3 months 6 months அந்த 21 day டேப்லெட்ஸ் நம்ம போட்டு அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ஓவேரியன் சிஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம். சில ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி இந்த நீர்க்கட்டி டீல் பண்ணுறோன்றது நாளைக்கு பார்ப்போம். வணக்கம் நேர்லே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம்? எப்பாவது ஒரு மெடல் வருது. இப்போ ஏஷியன் கேம்ஸில் கொஞ்சம் மெடல் வாங்கியிருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்தால் 1 மெடல் இல்லை 2 மெடல், அதுக்கு மேலே நம்ம வாங்குறதில்ல. ஆனால் உலகத்திலே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்திய நாட்டு வந்து இருதய நோயில் இருக்கும். உலகத்திலே செகண்ட் எதில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதியில் இருக்கும். நம்ம 2 வருஷம் முன்னாடி சக்கரை வியாதியும் உலகத்திலே ஃபஸ்ட்டாக இருந்தோம். இப்போ சைனா நம்மளை விட ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது, அவ்வளோ வருத்தத்தக்க ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 10 பேருக்கு ஒருத்தர் வந்து 10 பேர் எந்த ஏஜ் வேணால் எடுங்க, என்ன வேணால் அவங்களோட இந்த மாதிரி என்ன வேலை பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட இந்த மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எது வேணால் எடுங்க, எப்படி பார்த்தாலும் 10 பேரில் ஒருத்தருக்கு இந்த வியாதி வரப்போகிறது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு வராங்க. அதை நம்ம கண்கொள்ளி பார்க்குறோம். சின்ன பசங்க 13-14 வயசெல்லாம் வயசாகி வரக்கூடிய ஒரு வியாதி அவங்களுக்கு வருது. அவங்க பிறக்கறச்சே டயபெட்டிஸ் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு இந்த சக்கரை வியாதி. ஏன்னா குண்டாயிடுறாங்க, உடல் பயிற்சி இல்லை, அவங்க சாப்பிட்ற உணவில் நார் சத்து இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ 13 வயசுலேருந்து 50-60 வயசு வரலும் பயங்கரமாக தாக்குற ஒரு வியாதி இந்த சக்கரை வியாதி தான். ஆனால் சக்கரை வியாதியை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க வந்து கம்மியாக தான் இருக்குது, என்ன ஃபாஸ்டிங்னா 130 தான் அப்படின்னு அப்புறம் சிரிச்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறது 300ங்க, எங்களுக்கு 130 தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஃபாஸ்டிங் வந்து 100க்குள்ளே நிற்கணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு
நீங்கள் எப்போ வந்து உங்களோட இதை எடுக்கிறீங்களோ 1.5 ஹவர்ஸில் போஸ்ட் பிராண்டியல்னு சொல்கிறோம், அது 140க்குள்ளே நிற்கணும். அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்க HbA1cன்னு ஒன்று எடுக்கிறாங்க. அதாவது இந்த பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸோட ஆவரேஜ் அது வந்து 6க்கு கீழே இருக்கணும். 5.6 5.7 இருந்தால் ரொம்ப நல்லது. இது எல்லாம் முக்கியம். இதை தவிர பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும், கிட்னி பேராமீட்டர்ஸ் யூரியா கிரியேட்டினின் நார்மலாக இருக்கணும், லிவர் பேராமீட்டர்ஸ் SGPT SGOT இல்லை அவங்களோட பிலிரூபின் அந்த லிவர் பேராமீட்டர்ஸ்லாம் நார்மலாக இருக்கணும். அப்புறம் இருதய நோயோட பேராமீட்டர்ஸ் அது என்னது கொலஸ்ட்ரால் LDL HDL எல்லாம் நார்மலாக இருக்கணும். எங்க வியாதி வந்தது சக்கரை வியாதி, நீங்கள் என்னமோ அடிக்கிட்டே போகிறீங்க, இருதயங்கிறீங்க, லிவருங்கிறீங்க, சிறுகுடல்ங்கிறீங்க, அப்புறம் கிட்னிங்கிறீங்க. என்ன ப்ராப்ளம்? ஏன்னா இந்த வியாதி வந்து இந்த நம்பரை கரெக்டாக வச்சோன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராது. பட் நம்பரை சரியாக வைக்கலைன்னா எல்லா காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வியாதியில் இருக்குது. தலை பிரெயின்லேருந்து கண்ணுலேருந்து மூக்குலேருந்து வாயிலேருந்து கழுத்துலேருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பாகத்துலேருந்து நம்மளோட விரல்கள் நம்மளோட கால் விரல்கள் வரலும் அது தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்கிறோம், மேக்ரோ காம்ப்ளிகேஷன்ஸ் மைக்ரோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ மேக்ரோ காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருதயம் லிவர் வந்து கிட்னி இதெல்லாம் சொல்கிறோம். மைக்ரோன்னு சொன்னால் கண் விரல்கள் அப்புறம் இந்த கால் உணர்ச்சி. கால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டயபெட்டிஸ்க்கு கால் உணர்ச்சி போயிடுது. காலில் என்ன போட்டுக்கிறாங்களா செருப்பு போட்டுருக்காங்களா இல்லையான்னே தெரியாது. ஸோ எங்கேயா இடிச்சுட்டா அவங்க அதை பார்க்காத விட்டா அந்த இன்ஃபெக்ஷனை ரொம்ப சிம்பிளாக க்யூர் பண்ணுறத பார்க்காத விட்டுட்டு காலையே எடுக்கிற அளவு ஆம்புடேஷன் வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன முக்கியம்? நம்ம மருந்து எடுக்கணும், வேளைக்கு மருந்து எடுக்கணும். எந்த மருந்து நீங்கள் வேணால் எடுக்கலாம், ஆனால் அதை உருப்படியாக எடுங்க. காலையில் ஆயுர்வேதா, சாயங்காலம் அலோபதி, ராத்திரி ஹோமியோபதின்னு எடுக்காதுங்க. ஏதேனும் ஒரு மெடிசன் ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து பண்ணுங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏர்லி ஸ்டேஜ் தாங்க, நாங்கள் அலோபதி மருந்தெல்லாம் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா நாகப்பழத்தை சாப்பிட வேண்டியது, அவங்களா வந்து நெல்லிக்காவை சாப்பிட வேண்டியது, அவங்களா வந்து இந்த வெந்தயத்தை சாப்பிட வேண்டியது. இது தப்பு கிடையாது. வெந்தயம் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், நாகப்பழ கொட்டை டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், இது ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி நெல்லிக்காய் இதுவும் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதை சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வீட்டிலேயே எடுக்கிற டெஸ்ட்டை நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த நம்பர் வந்து 100க்குள்ளே நிற்குதா இல்லை 200 300 போகுதா இல்லை என்ன நம்பரில் இருக்குது. இது கண் கெட்டாப்பில் இதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க, சுகரே எடுக்கிறது இல்லை. அப்புறம் வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் நினச்சிட்டு போய் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 200 300ன்னு இருக்குது. அது எப்போ வந்தது? மாத்திரை எடுக்க சொன்ன போது எடுக்காத அப்போவே வந்துடுச்சா இல்லை அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்த போது தான் வந்துச்சா? ஏன்னா 1.5 வருஷம் அவங்களுக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் பாதிச்சிருக்கும். அவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளேயே கண்ணு மங்கலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, காலில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால் டயபெட்டிஸை பொறுத்தவரையிலும் 4 கால் ஒரு நாற்காலிக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் முக்கியம். எந்த 4 முக்கியம்? மருந்து, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அவங்க சொல்கிற மருந்து வேளைக்கு. 2வது உணவு, உணவில் நிறைய நார் சத்து, நிறைய காய்கறிகள், சாதம், கோதுமை சிறிய அளவு, அப்புறம் புரத சத்து நிறையா எடுக்கணும். 3வது உடல் பயிற்சி, நிச்சயமாக 45 நிமிஷம் அவங்க நடக்கணும் 6 நாள் வாரத்தில். அப்புறம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். டீஸ்ட்ரெஸ்னால் என்ன? கண்ணை மூடிட்டு அவங்க மூச்சை கவனிக்கணும். இந்த மூச்சை கவனித்தா கவலைகள்லாம் போயிடும். இந்த காலத்தில் கண்ணை மூடுறதுக்கே பயந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால் கண்ணை மூடிட்டு மூச்சை கவனித்தா ஒரு கவலையும் இருக்காது. அந்த 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்கலாம். அந்த டீஸ்ட்ரெஸ்ஸிங் அவங்களுக்கு பலவிதமான நன்மை இருக்குது. அதனால் இதை 4ம் கடைப்பிடிச்சா டயபெட்டிஸை தவிர்க்கலாம். இல்லை டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராத அவங்க பார்த்துக்கலாம்.
வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, என் பேர் பார்வதி அசோக். இன்னைக்கு உங்க ஹெல்த் சம்பந்தமா ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாக்டர்ஸும் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க. அதனால நமக்கு சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸை கண்டிப்பாக ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் மொத்தத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு அதை ஃபுல்லாக முக்கி வச்சிடுங்க. அது 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்டிசைட்ஸோட வீரியத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறியோட தோல் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற சிம்பிள் கெமிக்கல்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் க்ளீனிங் ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். வீட்டிலே வந்து அந்த காலத்துலலாம் மண் வச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் அதுவே சாஃப்டாகி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஈஸியான பவுடர்லாம் கண்டுபிடிச்சாங்க. இது நாளடைவில் இப்போ வந்து லிக்விட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துட்டு வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயார் பண்ணி அதை விற்பனைக்கு கொண்டு வந்தால் மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்கும். இது நிறைய பெரிய கம்பெனிகள் வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி நம்மளுடைய ப்ராடக்டை வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தயக்கமே வேண்டாம். இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பெரிய கம்பெனிகள் வந்து எவ்வளவு தான் வந்தாலும் நீங்கள் நேரடியாக கொண்டு உங்களுடைய ப்ராடக்டை வந்து கொடுக்கும்போது அதுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுடைய பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா திருப்பி நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ உங்ககிட்டே வாங்கலாம். அதுவும் இன்றைக்கி விலையும் கம்மியாக இருக்கணும், உங்களுடைய தரமும் அதிகமாக இருக்கணும். இதை தான் பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் நீங்கள் க்ளீனிங் பவுடர் தயார் பண்ணுறது, வாஷிங் பவுடர் செய்கிறது, சோப் ஆயில், லிக்விட் சோப் ஆயில் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஆயில் யூஸ் பண்ணுற அந்த க்ரீஸ் ஆயில் யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனிகள்லேயும், ஈவன் ஜெராக்ஸ் மிஷின் முதற்கொண்டு எல்லா இதுக்குமே கையில் படிகிற அந்த கருப்பு கரை ஆயில் போன்ற கரைக்கு வந்து இந்த லிக்விட் சோப் ஆயில் வந்து கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. இதை மட்டுமே தயார் பண்ணி விற்று இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிராண்டட் தான் விற்கிது, நல்ல விளம்பரம் படுத்தி விற்கிற பெரிய கம்பெனிகள் மட்டும்தான் அதை விற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு. கண்டிப்பாக இல்லை. சின்ன சின்ன நிறுவனங்கள், சின்ன சின்ன கம்பெனிகள் வீட்டிலேருந்தே இது வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி தயார் பண்ணி விற்கலாம். இதுக்கு பெரியவங்களுக்கு வந்து SSI சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும். உங்களுடைய பொருளுக்கான சிறு தொழில் பதிவு சான்று நீங்கள் வாங்கினா போதும். வீட்டிலேருந்தே சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு ஆசிட் மாதிரி பொருட்கள் தான் உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு தடை. அதுக்கான லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் தயார் பண்ண முடியும். இதை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இதுக்கு வாஷிங் பவுடர் தயார் பண்ணுறதெல்லாம் ஒரு கொஞ்சம் 1 மணி நேரத்து வேலை. இதுக்கு பெரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவையில்லை. வாஷிங் பவுடர், சோப் ஆயில், கூடவே ஃபெனாயில் யூஸ் பண்ணுறதும் அத்தியாவசியமாக ஆகிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக போய் கார் வாஷ் பண்ணுற லிக்விடு, உங்களுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற லிக்விடு, அதே இல்லாமல் உங்களுக்கு கரை பிடிக்கிற வீட்டில் வந்து சிலிண்டர், ஸ்டவ் இந்த மாதிரி வைக்கிற இடத்துல பிடிக்கிற கரைகளை வந்து க்ளீன் பண்ணுற லிக்விடும் தயார் பண்ணுறது ஈஸியானதாகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பயிற்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அத்தனை பொருளும் இப்போ நாங்கள் கூட வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து ஒரு 12 விதமான இதே மாதிரி தான் சோப் ஆயில், ஃபெனாயில், வாஷிங் பவுடர், க்ளீனிங் பவுடர், இந்த மாதிரி க்ளீனிங் ஜெல், ஃப்ளோர் வாஷ் பண்ணுறது, இந்த கார் வாஷ் பண்ணுறது, ஊதுபத்தி, சாம்பிராணி, இது மாதிரி ஒரு 12 வகையான பொருட்களை தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த பயிற்சி வந்து நீங்கள் ஒரு 3 நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு தகவாயிடும். அந்த பயிற்சியிலே உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறது முதற்கொண்டு எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நீங்கள் அதுக்கான பதிவு சான்று எங்கே வாங்குறது, இதுக்கு கடனுதவி தேவையா, உங்ககிட்டயே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை போட்டு நீங்கள் எப்படி செய்யலாம். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் தான் தேவைப்படும். நீங்கள் அதை வந்து எப்படி பேக்கெட் பண்ணுறது, பேக்கெட் பண்ணி விற்கிறது தான் அது ஒரு பெரிய கலை. அந்த பேக்கிங்கில் தான் நிறைய பேர் தெரியாமல் விட்டுடுறாங்க. அதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது முதற்கொண்டு இந்த பொருளெல்லாம் மூலப்பொருளெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும்
அப்படின்ற அத்தனை விவரமும் இந்த 3 நாள் பயிற்சியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது நீங்கள் பயன்பெற விரும்புனா கலைஞர் டிவி தொலைக்காட்சியில் நீங்கள் எங்களுடைய நம்பர் வாங்கி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் பயிற்சின்னா, என்ன பேசினாலும் உடனே பயிற்சி இங்கே தான் கிடைக்குதுன்னு வெளியூர்லேருந்தெல்லாம் உடனே வந்துடுறீங்க. நீங்கள் சொல்லாமலே வந்துடுறீங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலே வந்துடுறீங்க. உடனடியாக நாங்கள் பயிற்சியை நீங்கள் கேட்குற பயிற்சியை உடனடியாக அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற நேரத்தில் சொல்லிக் கொடுக்க முடியறதில்ல. எதை சொல்கிறோமோ அதனுடைய பயிற்சியை நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக அரசாங்கம் கொடுக்குற கட்டணத்தை விட நாங்கள் குறைவான கட்டணத்தில் இந்த பயிற்சியை கொடுக்குறோம். வருகின்ற 5ஆம் தேதி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக தொடங்கலாம். இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உங்களுடைய மூலதனம்ன்றது ஒரு 25,000 போதுமானது, 25,000 போதுமானது. விற்பனைய லாபமும் ரொம்ப அதிகம். உங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. பெரிய பிராண்டெல்லாம் அவங்க பேர் இருக்குதுன்றதால அதுதான் தரமானதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தயார் பண்ணதும் ஒரு 4-5 தடவை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தயார் பண்ணி கொடுத்து நீங்கள் நேரடியாக மக்களை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்கில் இதில் கொஞ்சம் இது நுகை வரல, வாசனை இல்லை, கொஞ்சம் அழுக்கு போகலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன வித்தியாசத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு விற்பனையாளராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மக்கள் தொகை அதிகமாக இது அதிகமாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி வீட்டில் யாருக்குமே டைம் இல்லை. அவங்க போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. அதை வீட்டிலே கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் தரமாக இருக்குது, குறைஞ்ச விலையிலே கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வாங்கிடுவாங்க. நான் ஒரு பார்க்கும்போது ஒரு வங்கி மேலாளரே சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கே 2 கிலோ பாக்கெட் 100 ரூபீஸ்ன்னு வாஷிங் பவுடர் கொடுக்குறாங்க, நான் அதையே வாங்கிக்கிறேன், தரமாகவும் இருக்குது, வீட்லேயும் கொண்டு கொடுக்குது, அந்த அம்மாவுடைய ஏழ்மையும் போகும்னு நான் நினச்சி அவங்ககிட்டே வாங்கிக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வீட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னா உங்களால் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல தரமாக கொடுத்தீங்கன்னா நேரடியாக போய் விற்கும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு சுற்றுப்புறத்தை விற்றுட்டு கொஞ்ச நாள் ஆக உங்களுடைய ப்ராடக்டை அதிகப்படுத்தி விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஊருக்கு நீங்கள் ஏஜென்ட் நியமிக்கலாம். அது உங்களுடைய அனுபவத்திலே வரும். எப்படி ஏஜென்ட் நியமிக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ % நீங்கள் லாபம் கொடுக்கறது, எந்த ஏரியாவுக்கெல்லாம் யாராக இருக்குது, அதோட உங்களுக்கு அவங்க கொண்டு போடும்போது அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும், இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், ப்ராடக்ட் இன்னும் எந்த அளவுக்கு தரமாக நீங்கள் பேக்கிங் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் காலகட்டத்தில் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல இந்த 25,000 இல்லை ஒரு சின்ன அளவில் செய்கிறதா இருந்தால் கூட ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரத்துக்கு இது ஒரு சின்ன வழிகாட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த தொழிலையும் தேர்ந்தெடுக்கலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிவகாமியின் சிறப்பு வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. கவிதையின் தலைப்பு கொஞ்சம் வாசிப்பு கொஞ்சம் நேசிப்பு. கவிதையின் தலைப்பு கொஞ்சம் வாசிப்பு கொஞ்சம் நேசிப்பு. மெல்ல மெல்ல மனிதர்கள் சாகலாம், மெல்ல மெல்ல மனிதர்கள் சாகலாம். சொல்லி சொல்லி நம் மொழியை நாமே சாக விடலாமா? சொல்லி சொல்லி நம் மொழியை நாமே சாக விடலாமா? நம் பேச்சும் மூச்சும் நம் தமிழாக இருக்கட்டும், நம் பேச்சும் மூச்சும் நம் தமிழாக இருக்கட்டும். ஆங்கிலத்தை நன்கு அறிந்து கொள்வோம், ஆங்கிலத்தை நன்கு அறிந்து கொள்வோம். அது அந்நியன் மொழி, அது அந்நியன் மொழி. அன்னை தமிழில் அளவளாவிக் கொள்வோம், அன்னை தமிழில் அளவளாவிக் கொள்வோம். இது நம் தாய்மொழி, இது நம் தாய்மொழி. நல்ல தமிழில் பேசுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். செந்தமிழில் வழக்காடுவோம், செந்தமிழில் வழக்காடுவோம். கன்னி தமிழை காதலிப்போம்,
கன்னி தமிழை காதலிப்போம், தேன் தமிழை ருசிப்போம், தேன் தமிழை ருசிப்போம். தூய தமிழை சுவாசிப்போம், தூய தமிழை சுவாசிப்போம். நம்ம தமிழை வாசிப்போம், நம்ம தமிழை வாசிப்போம். சொந்த தமிழை நேசிப்போம், சொந்த தமிழை நேசிப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன். நன்றி, வணக்கம்.